பஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல சொந்த தம்பியை கொன்று மூட்டை கட்டி தண்ணியில் வீசியிருக்காரு இங்கே ஒரு அண்ணன். அண்ணியிடம் அத்துமீறிய கொழுந்தனுக்கு நேர்ந்த பயங்கரம் இது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆட்டையம்பாளையம் பகுதியில் உள்ள பாசன வாய்க்கால் அன்று போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்தது. மிக கடுமையான துர்நாற்றத்துடன் வாய்க்காலில் மிதந்து வந்த ஒரு வெள்ளை நிற சாக்கு மூட்டைதான் இந்த பரபரப்புக்கு காரணம். அந்த மூட்டையை பிரிக்க பிரிக்க போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே இருந்தது அழுகிய நிலையில் ஒரு ஆண் சடலம். கை கால் கட்டப்பட்ட நிலையில் பல சாக்குகளையும் துணிகளையும் சுற்றி மூட்டையாக கட்டி கால்வாயில் வீசப்பட்ட செட்டிங்கை பார்த்தே போலீசார் நடந்தது நிச்சயம் கொலைதான் என உறுதி செய்தனர். மேலும் அந்த சடலத்தின் முகச்சாயலை வைத்து அது ஒரு வடமாநில வாலிபராக இருக்க வேண்டும் என்றும் சந்தேகித்தனர். உடனே ஆட்டையம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்திய விசாரணையில் காஞ்சிக்கோவில் செல்லும் சாலையில் உள்ள பஞ்சு அரவை ஆலையில் வேலை பார்த்த உத்தரப்பிரதேச மாநில வாலிபர் ஒருவர் உரிமையாளரிடம் தகவல் தெரிவிக்காமல் ஊருக்கு சென்ற விஷயம் போலீசாருக்கு தெரிந்தது. அடுத்த கணமே அங்கு விரைந்த போலீசார் நிறுவன உரிமையாளரிடம் விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் முகமது இலியாஸ். இவருக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர் முகமது நூர், இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் முகமது பைசன். மாற்றாந்தாய் பிள்ளையாக இருந்தாலும் நூரும் பைசனும் சிறுவயதில் இருந்தே சொந்த அண்ணன் தம்பி போல பாசம் காட்டி வந்தனர். இதில் 25 வயதான முகமது நூருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளன. அண்ணன் நூருவின் குடும்பமும் தம்பி ஃபைசனும் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆலையில்தான் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் நூருவின் மைத்துனரும் தங்கி வேலை பார்த்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முகமது ஃபைசன் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சொந்த ஊரில் உறவினர் ஒருவரின் இறப்பிற்காக சென்று விட்டதாக நிறுவனத்தின் உரிமையாளரிடம் தகவல் தெரிவித்துள்ளார் முகமது நூர். உடனே போலீசார் வைசனின் செல்போன் எண்ணை சோதனை செய்திருக்கிறார்கள். அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. சந்தேகமடைந்தவர்கள் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு முகமது நூர், முகமது ஃபைசன் மற்றும் முகமது நூரின் மைத்துனரான சுப்ஹன் ஆகிய மூவரும் அருகே உள்ள வாய்க்கால் கரையில் நடந்து சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன. அப்போதுதான் ஃபைசன் ஊருக்கே செல்லவில்லை என்பது உறுதியானது. உடனே முகமது நூர் மற்றும் சுப்ஹன் ஆகிய இருவரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கினர். அதில்தான் இருவரும் சேர்ந்து முகமது ஃபைசனை கொன்று மூட்டை கட்டி வாய்க்காலில் வீசிய உண்மை வெளிவந்தது. காரணம், முகமது ஃபைசனுக்கு அண்ணன் மனைவி மீது இருந்த தீராத மோகம். ஆம், முகமது ஃபைசனுக்கு அண்ணன் முகமது நூரின் மனைவி மீது நீண்ட நாட்களாகவே ஆசை இருந்திருக்கிறது. அவரை அடைய வேண்டும் என்ற தவறான சிந்தனையை மனதில் வளர்த்திருக்கிறார். இதனால் அடிக்கடி அண்ணியிடம் அத்துமீறி நடந்திருக்கிறார். ஃபைசனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த பெண் அவரிடம் இருந்து விலகியே இருந்துள்ளார். ஆனால் அண்ணி என்றும் பாராமல் பல முறை நேரடியாகவே தகாத உறவிற்கு அழைத்துள்ளார் ஃபைசன். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த அந்த பெண் கணவர் நூருடன் தம்பியின் தகாத செயல்கள் குறித்து கூறியிருக்கிறார். இதனால் கடுப்பான நூர் தம்பியை கண்டித்துள்ளார். ஆனால் ஃபைசன் கேட்பதாக இல்லை. தொடர்ந்து வீட்டில் ஆளில்லாத நேரங்களில் அண்ணியிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த முகமது நூர் தனது மைத்துனர் 18 வயதான சுப்ஹனுடன் சேர்ந்து முகமது ஃபைசனை பாசன வாய்க்கால் பகுதிக்கு அழைத்துச் சென்று கல்லால் அடித்தே கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் கொலையை மறைக்க பஞ்சு ஆலையில் இருந்த சாக்கு மற்றும் துணிகளை எடுத்து வந்து சடலத்தை மூட்டையாக கட்டி பாசன வாய்க்காலில் வீசியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தம்பியை கொன்ற அண்ணன் முகமது நூர் மற்றும் அவரது மைத்துனர் சுபன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் முகமது நூரின் மைத்துனர் சுபன் உத்தரப்பிரதேசத்தில் குற்ற வழக்கு ஒன்றில் கைதாகி சிறைக்கு சென்று பின்னர் ஜாமீனில் வெளிவந்தது போல இன்ஸ்டா பக்கத்தில் ரீல்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் போலீசார் அந்த வழக்கின் பின்னணி என்ன என்றும் விசாரித்து வருகின்றனர். பஞ்சம் பிழைக்க வந்த இடத்தில் அண்ணி மீது கொண்ட ஆசையால் அண்ணனே தம்பியை கொன்று வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.